மிதுன ராசிக்காரர்களுக்கு டாப் டக்கராக இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே 2 சுபர்கள் உங்களுக்கு ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போது கை கொடுக்கும். கடந்த காலத்தில் லவ் பிரேக்கப் ஆகி போயிட்டு நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் காதலன் கைவிட்டு விட்டார், காதலி கைவிட்டு விட்டார், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு தேவதாஸ் மாதிரி சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்தின் முதல் மாதங்களிலேயே புதிய காதல் வருவது அல்லது காதல் ஜெயிப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் முடிகிறது, பெற்றோர்கள் காதல் திருமணத்திற்கு அப்படியே அனுமதி கொடுப்பது என்பது போன்ற இளைய பருவத்தினருக்கு சுக்கிரனும் குருவும் 2026 ஆரம்பத்தில் ராசியை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2020, 21, 22 கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இப்போது கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களும் அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையில் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். எப்பொழுதுமே குரு பகவான் 2, 7, 5, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார், பண வரவுகளை கொடுப்பார் என்பது ஒரு பெரிய அமைப்பு. இப்போ 2ஆம் இடத்துல வரப்போறாரு. ஒரு குன்றுமணி தங்கம் கூட என் வீட்டில் இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி அடகு கடையில் கொடுத்துட்டேன், தங்கம் வாங்குறதுக்கே வசதி இல்லைங்க, இப்படி இருக்கிறாங்க, மனைவி ஆசைப்பட்டு விரும்பி கேட்குறாங்க, குழந்தைகளுக்கு அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்ட்டு எதுவுமே வாங்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட வீட்டில் 10 சவரன் தங்கம் வாங்கிட்டேன், 15 சவரன் தங்கம் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க. குறிப்பாக மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மன அழுத்தம் தீரக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். இன்னும் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியல, குழந்தைங்க சரியாக பேச்சை கேட்க மாட்டேங்குது, கடன் இவ்வளோ ஆயிடுச்சு, குடும்பம் இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் இவ்வளோ கடனை வச்சிட்டாரு, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தெரியல, படிக்கிற பிள்ளை படிக்கத்தான் போதா, வேலைக்குத்தான் போதா, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை அதைத்தான் செய்யுதா, இந்த மாதிரியாக கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல இருக்கக்கூடிய சில நிம்மதியற்று இருந்த மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே வேலை, குடும்பம், கணவன், குழந்தைகள் அவ்வளவுலையும் கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. சோதனைகள் எல்லாம் அந்த அஷ்டமச்சனையோடு முடிஞ்சு போச்சு. எதையெல்லாம் இழந்தீங்களோ, நல்ல பேர் இழந்தது, மதிப்பு இழந்தது, பணத்தை இழந்தது, இதையெல்லாம் 2026ஆம் ஆண்டு ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வருடத்தின் முதல் 3 மாதங்களுக்கு பிறகு, மார்ச் மாதத்திற்கு பிறகுலாம் ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில இளைஞர்கள், மிதுனராசிக்கார இளைஞர்கள் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேர் வாங்கக்கூடிய, புகழடையக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு